சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் சித்தாந்த சாஸ்திரங்கள் 14 அவற்றின் சிறப்புகளை இங்கு காண்போம். மொத்தம் 14 இருக்கான். திருஞான போதம், திருஞான சித்தியார், இருபா 20, திருவுந்தியான், திருக்களியாற்றுப்படியார், உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பற்றொடை, நெஞ்சுவிடு தூது, உண்மை தெரிவிளக்கம், கொடிக்கவி, சங்கற்ப நிராகரணம், சிவஞான போதகம். மெய்கண்டார் என்பவரால் இயற்றப்பட்டது சிவஞான போதகம். 12 சூத்திரங்களையும் அவற்றை விளக்கும் 81 வெண்பாக்களையும் கொண்டுள்ள இந்த நூலில் இதில் பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் என 2 பிரிவுகள் உள்ளன. சிவஞான முனிவர் இதற்கு உரை எழுதியுள்ளார். சிவஞான சித்தியார் இதனை இயற்றியவர் அருணந்தி சிவாச்சாரியார் ஆவார். சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை, சிவஞான சித்திக்கு மேல் சாத்திரம் இல்லை என சிறப்பாக வழங்கப்படுவது இந்நூலின் பெருமையின் உணர்த்தும். இந்நூலில் சுபக்கம், பரப்பக்கம் என 2 பிரிவுகள் உள்ளன. சூபக்கம் 328 பாக்களை கொண்டது, பரப்பக்கம் 301 பாக்களை கொண்டது. இருபா 20 இது வினா விடை வடிவில் எழுதப்பட்டுள்ளது. இதன் நூலாசிரியர் அருணந்தி தன் ஆசிரியரிடம் வினா கேட்க அவரது ஆசிரியர் விடை கூறுகிறார். அடுத்தது திருவுந்தியான். இந்நூலை தேவநாயர் எழுதியுள்ளார். கடவுள், உயிர், உலகம் என்னும் 3 பற்றி 41 பாக்களை எழுதப்பட்டுள்ளது. திருக்களிற்றுப்படியார் திருக்கடவூர் உய்ய வந்த தேவாரால் எழுதப்பட்டது. சிவானுபூதி பற்றிய செய்திகள் சுவைப்பட நூலில் எழுதப்பட்டுள்ளன. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. உண்மை விளக்கம் இதனை மணவாசகம் கடந்தார் என்பவர் எழுதியுள்ளார். இதில் சித்தாந்த கொள்கைகள் எளிய முறையில் விளக்கப்பட்டுள்ளன. இதை வினாவிடை வடிவில் அமைந்துள்ளது. சிவப்பிரகாசம் இதனை எழுதியவர் உமாபதி சிவாச்சாரியார். இவர் தில்லை 3000 அந்தணருள் ஒருவர். இவரது 8 நூல்களையும் சித்த அஷ்டகம் என்பர். திருவருட்பயன் இந்நூல் அதிகாரத்திற்கு 10 குறள் என 10 அதிகாரங்களை கொண்டுள்ளது. முதல் 5 அதிகாரங்கள் திருவருள் குறித்தும் மற்ற 5 அதிகாரங்கள் திருவருளின் பயன் குறித்தும் விளக்குகின்றன. வினாவெண்பா இது குருவிடம் கேள்வி கேட்க விளக்கம் பெறும் விதமாக எழுதப்பட்டுள்ளது. இதில் 13 வெண்பாக்கள் உள்ளன. போற்றி பற்றொடை இந்நூல் இறைவனை போற்றி புகழ்வதாக எழுதப்பட்டுள்ளது. நெஞ்சுவிடு தூது தம் நெஞ்சினை ஆசிரியரிடம் தூது விடுவதை போன்று இந்நூல் எழுதப்பட்டுள்ளது. கொடிக்கவி இந்நூல் திருவிழாவின் போது தடைப்பட்ட கொடி ஏறுவதற்காக பாடப்பெற்றது. உண்மை நெறி விளக்கம் இது தத்துவ ரூபம், தத்துவ காட்சி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், சிவரூபம், சிவதரிசனம் முதலிய பக்திகளை விளக்கும் நூலாகும். இந்நூலை சிவபிரகாசனால் விளக்கமே ஆகும். சங்கற்ப நிராகரணம் இந்நூல் பிற சமய கொள்கைகளை கூறி அவற்றை மறுத்துரைக்க எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.